அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பயிற்சிக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். தங்களுக்கு முறைப்படி 5ஆம் இடத்திற்கு அவர் செல்கிறார். விளைச்சல் வருமானம் மகிழ்ச்சியாக இருக்கும். வயலை பார்த்தாலே உங்களுடைய மனதில் பசுமையான எண்ணங்கள் கைகூடும். தங்களுக்கு பழைய கடன்கள் அடைபடும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். ஆனால் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் செலவழியும். அடுத்து ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராகுவின் தோஷத்தினால் ஏற்பட்டுள்ள உடல் உபாதைகள் ஆகிய கடுமை படிப்படியாக குறைவதை அனுபவத்தில் காணலாம். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. ராகு பகவான் தங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி செல்கிறார். கேது சாதகமாக இருப்பார், ராகுவும் சாதகமாக இருப்பார். பல பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதை தாங்கள் அனுபவத்தில் உணரலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் கன்னியருக்கு நன்கு வேலை கிடைக்கும். சிலர் 7.5 சனியின் பிடியில் இருக்கிறீர்கள். உங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை தவறான செய்திகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையான வார்த்தைகளை உபயோகிப்பது அவசியம். உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசுவதை தவிர்த்தல் வேண்டும். மாணவர்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள தினமும் நேரம் தவறாமல் சில மணி நேரமாவது படிப்பில் மனதை செலுத்த வேண்டும். அடுத்து ஆன்மீக பலம், கால நேரத்தில் எதிர்ப்பது அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் படிப்பில் நல்லபடியாக முன்னேறலாம். சிலருக்கு விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு அரசியல் சம்பந்தமான உதவிகள் கிடைப்பதில் சாத்தியக்கூறு உள்ளது. பழைய கடன்கள் அடைபடும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் செலவழியலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஏனென்றால் ஜென்ம சனி கழுத்திலிருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். பிறருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் மீனராசியினர் மருத்துவர் கூறியுள்ள மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாங்கள் செய்ய வேண்டியது, தங்களுக்கு 7.5 சனி நீடிப்பதால் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு திருத்தலத்திற்கு சென்று இறைவனை தரிசியுங்கள். சிலருக்கு கலைத்துறையை பொறுத்தவரை வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சல், உழைப்பு தேவைப்படும். பல தருணங்களில் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக நீங்களே பெரிய மனிதர்களிடம் அலைய வேண்டியிருக்கும். கூடிய வரையில் கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லது. 7.5 சனியில் தோஷத்தினால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலைமைகள் தங்களுக்கு வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் கோபத்தை காட்டுதல் கூடாது. கைப்பணத்தை பிறருக்கு கொடுத்துவிட்டு திண்டாட வேண்டாம். அலைச்சல், வீடு அலைச்சல், கற்பனையான கவலைகளை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். இரவு நேரங்களில் சரியாக செல்லுதல், வாகனம் ஓட்டுதல் வேண்டவே வேண்டாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகை உணர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே கவனமாக இருங்கள். அலைச்சல், வீண் கவலைகளை விட்டு ஒழியுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.